கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த ஏக்கா, சரசக்கா, சரசக்கா, என்ன நம்ம கூப்பிட்டுட்டே கிடக்கும், ஒரு அணக்கத்தையும் காணல. ஒருவேளை அடுப்பங்கரையில் நிற்காவளோ, அதான் நமக்கு இப்படி சத்தம் கேட்காம இருக்கு போல. சரி, அப்போ நம்ம உள்ளே போயே பாத்திர வேண்டிதான். அடடடே, என்ன காலையில் 11 மணிக்கெல்லாம் சரசக்கா உறங்கிட்டு கிடக்காவே? உடம்புக்கு எதுவும் சோகம் இல்லாமல் இருக்குமோ? எழுப்புவோமா வேண்டாமா? சச்சே, வேண்டாம். உடம்புக்கு சோகம் இல்லாமல் அசதியில் எதுவும் தூங்குறாவ போல. நம்ம எழுப்பி ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாண்டா. நம்ம கிளம்புவோம், பிறகு வருவோம். ஐயோ, இப்போதான் செத்த கண்ணாரண்டு, அதுக்குள்ளே எவா ஃபோன் போடியான்னு தெரியலையே. பெரிய பொண்ணு வாட்டி உட்காரு. எப்போ வந்தா? முழிச்சிட்டியலா? நீங்கள் முழிக்கலன்னு தானே நினச்சிக்கலாம்னே. இந்த போன் அடிக்கு பற்றியா, போன் சத்தத்தில் எழும்பிட்டேன். இரு பேசிக்கிடியே. அட்டுக்கா பேசுங்க. ஹலோ, யாருங்க? ஹலோ, உன் புருஷன்கிட்ட ஃபோனை கொடுமா. ஏன் புருஷன்கிட்ட ஃபோனை கொடுக்கணுமா? யார் நீங்கள்? அட, இது நம்ம குறுக்குப்பேட்டை குப்புசாமி வீடு தானே? குப்புசாமியா? அப்படி யாரும் இங்கே இல்லைங்க. ஓ, அப்படியலா? சாரிங்க, ஏதாவது நம்பரை மாற்றி போட்டுட்டேன்னு நினைக்கேன். என்ன பாரு பெரிய பொண்ணு, எனக்கே செத்த நேரம் தான் கண்ணு அரண்டு. யாருக்கோ போட வேண்டிய போனை எனக்கு போட்டு என் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டா. எவனோ குறுக்குப்பேட்டை குப்புசாமியா? அவங்கிட்ட கொடுங்க. நான் எங்கே போய் அவங்கிட்ட கொடுக்க? வாங்கக்கா, 2 பேரும் சேர்ந்து போய் குப்புசாமியை தேடுவோம். அவன் எவனோ, அவனை தேடி நம்ம என்ன தேடி செய்ய? சரி சரி, அந்த கதையை விடுங்க. காலையில் 11 மணிக்கெல்லாம் என்ன அப்படி உங்களுக்கு உறக்கம்? காலையில் ஒரு ரவுண்டு தூங்கி எந்திரிச்சாச்சுன்னு அடுத்த ரவுண்டாக தூங்க ஆரம்பிச்சிட்டியே. ஆமாம், அடுத்த ரவுண்டு தூங்குறாவ. ஏம்டி நீ வேற? ராத்திரி ஃபுல்லாக உறக்கறல, ஒரு 2-3 மணி நேரம் காண முழிச்சே தான் கிடந்திருக்கேன். நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்கேன், தூக்கமே வரல பார்த்துக்க. அதான் சரி, காலையில் அசதியாக இருந்தா இவியலுக்கு தான் காலேஜ் லீவு, பள்ளிக்கூடம் லீவு, அவிய வேலைக்கு போகணும்ல. அதான் காலையிலேயே எந்திரிச்சு சோறை பொங்கி வச்சுட்டு தூங்கிடுவோம். மீதி எந்த வேலை கிடந்தாலும் அதை பிறகு பார்த்துக்கிடலான்னு படுத்துட்டேன். ஐயே, ராத்திரியெல்லாம் இப்போ தூக்கம் வராமையே கிடந்தியே. ஆமாம் பெரிய பொண்ணு, எதுக்குன்னே தெரியல, தூக்கமே வரல. பெட்ரூமில் இருக்க காத்தாடி அவ்வளோவா காற்று வராது பார்த்துக்க, மெல்லமாக தான் சுற்றும். அதான் பார்த்தேன், சரி ராத்திரியும் ஒழுங்காக உறக்கமில்ல, அதனால் இங்கே வந்துடுவோம். இங்கே நல்லா ஹாலில் காத்தாடி வேகமாக சுற்றும். காத்தாட நல்லா தூங்கலான்னு பாரு. கீழே தான் படுத்திருக்கேன், பாய் கூட விரிக்கலை. அப்போ தான் தரையும் நல்லா குளிர்ந்தாலும் இருக்கணும், அப்படியே இருந்தாலும் படுத்துட்டேன். சரி சரி, அப்போ நான் தான் உறக்கத்துக்கு எடுத்துட்டேனோ? அட, நீ என் கட்டி கெடுத்தா அதான் ஃபோன் வந்து எழுப்பிட்டுல. ஆமாம் ஆமாக்கா, நான் கெடுக்கலை, குப்புச்சாமி தான் கெடுத்துட்டான். என்ன நீங்கள் காலையிலேயே அசதியாக இருந்துன்னா அப்படியே தூங்கியிருக்கலாம்ல. அதான் பாப்பாளுக்கு காலேஜ் லீவு தானே, அவளை சமைக்க சொல்லியிருக்கலாம்ல நீங்கள். ஆமாம், அவள் சமைச்சு தந்து நாங்கள் சாப்பிட்டு கிழிஞ்சு தான் போவோம். போ. ஏங்கா பிள்ளைய இப்படி சொல்கிறிய? அவள் வேலை செய்ய மாட்டான்லாம் நான் குறையே சொல்ல மாட்டேன் பெரிய பொண்ணு. வேலை நல்லா செய்வ பார்த்துக்க. அதே மாதிரி ஏதாவது சமைச்சு தர சொன்னோன்னா அவள் சமைச்சு தரது நம்மளை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் 1008 கேள்வி கேட்பா. எம்மா, எந்த காயை அறியணும், எப்படி அறியணும், எவ்வளோ நேரம் வேக விடணும், எந்த மசாலா தூள் போடணும், எவ்வளோ போடணும், உப்பு கரெக்டாக இருக்கா பாருங்கள், கொதிச்சிட்டா பாருங்கள், இறக்கட்டா பாருங்கன்னு எல்லாத்துக்கும் நம்மளை தான் கேட்பா. அவளுக்கு நான் பதில் சொல்லிகிட்டே கிடந்தேன்னு வையன், காலையில் நான் தூங்கின மாதிரி தான். அதுக்கு அவட்ட வேலை சொல்லியதுக்கு நம்மளே எந்திரிச்சு சமைச்சிட்டு தூங்கிடலான்னு படுத்துட்டேன். ஏக்கா, சின்ன பிள்ளை தானக்கா, போக போக தான் பழகுவா. நீங்கள் தான் சொல்லி தரணும். ஏட்டி, நான் சொல்லி தராண்டேன்னு சொல்லலை, சொல்லி தருவேன். அதுக்கு ஒரு நேரங்காலம் கிடக்கல. நம்ம அசதியாக இருக்கும்போது அது இதுன்னு கேள்வி கேட்டால் நமக்கு வெறி தான் வரும். அதான் சரி எப்படின்னு நானே சமைச்சிட்டேன் பார்த்துக்க. சரி சரிக்கா, தம்பியை காணலை எங்கே? ஏமா, அவனுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் லீவ் விட்டதுலேருந்து ஒரே ஆட்டம்தான். பேட்டை தூக்கிட்டு எங்கேயாவது விளையாட போயிடுறான். எங்கே கிடக்கான்னு கூட தெரிய மாட்டேக்கு. எவ்வளவோ வெளியே விளையாட போகாதுன்னு அடிச்சும் பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன். கேட்ட போட காணுமே. ஏக்கா, என் நேரம் பார்த்தாலும் பிள்ளைய கூடையேவா வச்சுக்க முடியும்? இப்படி 4 இடத்துக்கு போய் பயலுகளோட விளையாண்டாதானே அவனுக்கும் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். இப்படி விடுங்க. என் நேரம் பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இரு, விளையாட போவாதேன்னு எதுக்கு அடிக்கிறிய? அப்படி இல்லை பெரிய பொண்ணு, இப்போ என்ன இடத்துல விளையாடியன்னு சொன்னாதானே. நம்ம ஊருக்குள்ளே தான் விளையாடுவான்னு நானும் விட்டுருவேன். சத்த நேரம் கழிச்சு அங்கே போய் பார்த்தா ஊருக்குள்ளே எங்கேயும் இருக்க மாட்டான். சாயந்தரம் வருவான். எங்களை போயிட்டு வந்தேன்னு கேட்டால் அந்த ஊரில் மேட்ச்சு போனேன், இந்த ஊரில் மேட்ச்சு போனேன்பான்.
எந்தெந்த ஊருக்கோ சொல்லாமல் இது பேட்டை தூக்கிட்டு அலையுதில்ல, அதான் போட்டு வெளுப்பேன். மேட்ச்னா பிறகு அப்படி தான் போவான். நீங்கள் என்றைக்கும் விளையாட கிளம்பும் போது ஐயா நீ நம்ம ஊருக்குள்ளே விளையாடுவியே வேறு ஊருக்கு போவியான்னு கேளுங்க. கேட்டால் உண்மையை சொல்லிட்டு போகிறான். இதுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களாம். வாங்கம்மா வாங்க, உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் கிடக்கும் பழைய கேட்க இரும்பு, சத்தம் கேட்கல. இரும்பு கட்டில், ஆமாட்டி இரும்பு கேக்கும். பீரோ, போய் பாப்போம். பழைய தகரம், பிளாஸ்டிக், பேப்பர், நோட்புக், அட்டை, பித்தளை, செம்பு, சில்வர், அலுமினியம். ஏன் தம்பி, பழைய பொருள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவீங்களோ? ஆமாக்கா, பழைய பொருள் என்ன கடந்தாலும் கொண்டு வாங்க, அதை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த ரேட்டை நான் கொடுத்துருவேன். ஏக்கா உங்கள் வீட்டில் பழைய பொருள் ஏதாவது கிடக்கா? எடுத்துகிட்டு வந்து கொடுங்கக்கா, நம்ம பணமாக வாங்கிக்கிடலாம். பழைய பொருள்னு என்ன கிடக்குன்னு தெரியலையேட்டி. இவையே வருவாவன்னு தெரிஞ்சால் நம்ம தேடி ஏதாவது வச்சிருக்கலாம். இனி இந்த நேரத்துக்கு என்னன்னு போய் தேட? ஏதாவது கிடக்கான்னு யோசித்து பாருங்க. ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா செத்த நேரம் இந்த பையனை நிற்க சொன்னா நிற்பான்லா? சரி இருட்டி, நான் வேணா போய் வீட்டில் ஏதாவது கிடக்கான்னு தேடி பார்த்துட்டு வாரேன். சரிக்கா, நீங்கள் சீக்கிரம் தேடி எடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் இந்த பையனை போக விடாம நான் மறைச்சிக்கிட்டேன். ஆட்டு பெரிய பொண்ணு, இந்த வாரேன் இரு. தம்பி கொஞ்சம் நின்னுக்கப்பா, வருவாவே. வரட்டுக்கா, பையே வரட்டு, ஒரு அவசரமும் இல்லை. ஏப்பா தம்பி, ஒரே சோபா செட்டு, ஃபேனு, தையல் மிஷின்னு என்னென்னமோ கிடக்கு. ஆமாக்கா, இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் யூஸ் பண்ண முடியாம கடந்தது பார்த்துக்கிடுங்க, அதனால கொடுத்துருக்காவ. இப்போ நாங்கள் ஏதாவது பழைய பொருள் கொடுத்தா பணமாக மட்டும்தான் தருவியலோ? ஏதாவது நல்ல பொருள் அந்த மாதிரிலாம் தர மாட்டியலோ? கொடுக்கலாங்க்கா, இப்போ புது பொருள் எதுவும் ஸ்டாக் இல்லை. நீங்கள் உங்ககிட்ட பழைய பொருள் ஏதாவது இருந்துன்னா சொல்லுங்க, நான் அடுத்த வாரம் ஒரு நாள் வாரேன். அப்போ புது பொருள் ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீங்கள் பழைய பொருள் கொடுங்க, அதுக்கு என்ன புது பொருள் கொடுக்க முடியுமோ நான் பார்த்து தரேன். என்னக்கா? சரி, இப்போ நான் தேடி வைக்க. என்ன அடுத்த வாரம் என்ன கிழமை போல வருவீங்க? அது முந்தி இந்த செல்வகுமார்னு ஒரு அண்ணன் இருந்தாவல்ல, அவிய தான் இங்கெல்லாம் லைனுக்கு வருவாவ. வார வாரம் வரமாட்டாவ போல, எப்பயாவது வருவேன்னு சொன்னாவ. அவரு வேற பக்கம் லைன் கிடைச்சு போயிட்டாவ. இனி நான் தான் வருவேன். நான் மாசத்துக்கு ஒருக்கா வரமாட்டேன், வாரத்துக்கு ஒருக்கா வரலான்னு நினைச்சிருக்கேன். பாப்போம் என்னக்கா, மற்ற ஊருக்கும் போயிட்டு என்னால முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு தடவை வாரேன். என்ன? ஐயா, அந்த செல்வகுமார் அண்ணன் தானே? அவரு எப்பவும் வரமாட்டார் பத்துக்கு தம்பி. எப்பவாவது வருஷத்துக்கு 3-4 தடவை தான் வருவாரு. பெரிய பொண்ணு, அட என்னடா இது, ராணி அக்கா வாய்ஸ் கேட்டுச்சு, ஆளையே காணல. எம்மா கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரம்மா. சாரிக்கா, நான் மேலே பார்த்துட்டேன். நீங்க வளர்த்தி கம்மியில அது நனவில்லாம போயிட்டு. நல்லா மேலே பார்த்தா நீ. ஏப்பா தம்பி, எந்த பொருள் பழசா இருந்தாலும் எடுத்துக்குவதானப்பா? ஆமாக்கா, எடுத்துக்கிடுவேன். அடியே உடட்டி உடட்டி என்ன கீழே. ஏப்பா தம்பி, எங்க கேங்லேயே இது ரொம்ப பழசு பத்துக்க. இதை வாங்கிட்டு ஏதாவது ரூபா தருவியா? ஐயா, என்னக்கா அவியலை இப்படி தூக்கி வச்சுட்டிய? முதல்ல இறக்கி விடுங்கக்கா, அடி இடி பட்டுற போகுது. இவியலுக்கெல்லாம் நான் ரூபா தரமாட்டேன். ரூபா தரமாண்டியா தம்பி? பாருங்கக்கா, உங்களை கொடுத்து ஏதாவது ரூபா தருவான்னு பார்த்தா ரூபா உங்களுக்கு தரவே மாட்டேன்ட்டான். சரியா போச்சு போங்க. அட கடவுளே, பெரிய பொண்ணு என்னத்துக்கு ராணியை தூக்கி வச்சிட்டு இருக்கா? பெரிய பொண்ணு, ஐயோ எம்மா. ஏடி அறிவு கிட்ட கூமுட்ட, எதுக்கிட்ட என்ன இப்படி தூக்கி கீழே போடியா? ஏக்கா, நான் வேணும்னு கீழே போடலக்கா. உங்களை தூக்கி தந்தா உங்களை வச்சுக்கிட்டு ஏதாவது ரூபா தருவான்னு நினைச்சேன். தரமாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, நீ இறக்கி விடாதுக்கு தான் பார்த்தேன். கை நழுவி கீழே விழுந்துட்டியக்கா. நீ எல்லாம் ஒரு ஆளு. சை, வலிய விட்டுட்டி மொத. ஏக்கா, அங்க உள்ள போய் எதையும் சுட்டுட்டு ஓடிடாதியே. அந்த பையன் அப்புறம் உங்களை கட்டி வச்சு விடுவான். அப்படி சுட்டுட்டு ஓடியதெல்லாம் நீ பார்க்க வேலை. என்ன சொல்லிட்டு கிடக்காத என்ன? ஏக்கா கோச்சுக்கிடாதியே. ஏக்கா, என்ன பெரிய பொண்ணு இது, இப்படியே அவளை தூக்கி கீழே போடுவா? ஏக்கா, இந்த தம்பி தாங்க பழைய பொருள் என்ன தந்தாலும் வாங்கிக்கிடுவேன்னு சொன்னா, அதான் தூக்கி கொடுத்தேன், வேண்டான்ட்டான். வாங்கம்மா வாங்க, உங்கள் வீட்டில் பயன்படாமல் இப்ப தம்பி பேசிட்டு கிடக்கல, அதுக்குள்ள எதுக்கு மைக்க ஆன் பண்ண? ஏக்கா, நீங்க பொருள் ஒண்ணும் தந்த பாடு காணல, வேற யாராவது தருவாவல்ல. மைக்கு போட்டதுன்னா அவங்களுக்கு சத்தம் கேட்டு வீட்டுல இருந்து வருவாவ. எங்களை பார்த்தா இப்படி சொல்லி அடுத்த வாரம் பாரு, வீட்டுல இருக்க அத்தனை பழசையும் எடுத்து மட்டும் கொடுத்து விடுறேன். ஆட்டு, அடுத்த வாரம் வருவேன்ல பாக்கு. இரும்பு பீரோ. இப்ப எதுக்கு என்ன பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? ஏன் மேடம், உங்களை பார்த்து சிரிக்க கூட கூடாதா? இவ்வளவு நாள் யாரப்பா பார்த்து சிரிச்சிங்க நீங்க? உன்னை தவிர நான் யாரடி பார்க்க போறேன்? டைலாக் எல்லாம் நல்லா தான் பேசியா. என் நினப்பே வர மாட்டேக்கு உங்க வீட்டுல இருந்தா மட்டும் உனக்கு. ஏன் கீர்த்திமா அப்படிலாம் பேசியா? கொஞ்சம் வேலை பிஸியால தானே உன்னை பார்க்க வர முடியாம ஆயிட்டு. ஆமா, இல்லைன்னா டெய்லியும் வந்திருப்பான். தினமும் வந்து பார்க்க நான் ரெடி தான். நீ தான் உடனே ஐயோ எங்க அம்மா பார்த்துருவாவோ, ஊர்ல யாராவது பார்த்துருவாங்கன்னு பயந்து சாவ. தினமும் வேணா நான் வந்து பார்க்கட்டா? சார், நீங்க வர்றது எங்க ஊருக்கு. எங்க ஊர்ல தெரிஞ்சவ யாராவது பாத்திரக்கூடாதுன்னு எனக்கு தான் பயமா இருக்கும். நான் வேணா நாளையில இருந்து உங்க ஊருக்கு வரனே. உங்க ஊர்ல எல்லாரும் முன்னாடி நீ என்ன வச்சு பேசுவியா? ஹே, பயப்படுவேன்னு நினைச்சிட்டியோ? வா, எங்க வீட்டு முன்னாடி கூட வந்து நீ பேசு, நாளா தைரியமா பேசுவேன். நீ நாளைக்கே சரின்னு சொன்னாலும் நான் வீட்டுல சொல்லிடுவேன். அடடா,
சார் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் காத்திருக்கீங்களோ? நீ தான் படிப்பு முடியட்டும்னு சொன்னான், அதுக்காக மட்டும்தான்ப்பா வெயிட் பண்ணியே. சரி சரி சார், என் தங்கம்ல ஒரு 6 மாதம் என் படிப்பு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். எப்ப பாரு உன்னை பார்க்கணும்னா ஏதாவது ஒரு ஆத்துக்கு வர சொல்லிடுற. ஆத்தங்கரையில் உட்காந்தே காதல் பண்ணி என் காலம் போயிரும் போல. வேற என்னெல்லாம் பண்ணியது விஜய்? எங்கள் ஊரில் மெயினான ஒரு ஆறு தான், அங்கே தான் எல்லாரும் வருவாவ. இந்த சைடெல்லாம் யாரும் அவ்வளோவா வரமாண்டாவ. அதனால தான் உன்னை வர சொல்லியே. எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படி காதல் பண்ணணுமோன்னு தெரியல. நான் உன்னை லவ் பண்றேனோ இல்லையோ, அந்த ஆறெல்லாம் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா டெய்லியும். அப்போ ஆறையே கல்யாணம் பண்ணிக்கல? ஐயா பைத்தியக்காரி, யாரை எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஏலா இப்போ நீ தானே சொன்ன என்ன லவ் பண்ணுறனோ இல்லையோ அந்த ஆறெல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு, அதான் சொன்னேன். ஆமா, தினமும் நான் வந்துடுவேன் நீ சொன்ன டைமுக்கெல்லாம். நீ வருவேன்னு காத்திருந்து தனியா இந்த ஆறு கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன் பைத்தியம் மாதிரி. கடைசியில மேடம் வருவாங்க 1 மணி நேரம் கழிச்சு. அதனாலதான்ப்பா அப்படி சொன்னேன். நான் என்ன விஜய் பண்ணுறது? வீட்டில் யாராவது இருப்பாவ, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வராண்டாமா. ஏ நடிக்காத கீர்த்தி. மேக்கப்போட 1 மணி நேரம் ஆக்கிட்டு வீட்டில் இருந்தாவே அதான் லேட்டுன்னு கதையா சொல்லியா? ஹலோ, நான் மேக்கப்லாம் அவ்வளோ ஒன்றும் போட மாட்டேன். நீ மேக்கப்பே போட மாட்டியா? ஆமால, மற்ற பிள்ளைகளெல்லாம் போய் பாரு, அப்போ தெரியும். மற்ற பிள்ளைகள்லாம் மூஞ்சிக்கே 4 க்ரீமு, வெளியே போனால் அதுக்கு தனியாக லோஷன், அது இதுன்னு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாவ தெரியுமா? நான் இந்த காலத்துலேயும் கண்ணுக்கு வெறும் ஐலைனர், உதட்டுக்கு கொஞ்சமாக லிப் பாம், முகத்துக்கு வெறும் பவுடர், இவ்வளோ தான் போடியேன் தெரியுமா? பாருப்பா, என் தேவதை மேக்கப் போடாமே அழகா இருக்காளே. ஏய், என்னெல்லாம் நினச்சேன்? என்ன மேக்கப்காரின்னு நினச்சேன்? நோ 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 நோ, நான் ஒன்றும் அப்படிலாம் மேனாமினிக்கு கிடையாது. நான் வந்து இயற்கையாகவே அழகு. சரிடி என் தங்கம். விஜய், நம்ம பக்கத்து ஊரில் பொருள் காட்சி போட்டிருக்காவல்ல, தெரியுமா உனக்கு? தெரியும். எங்க ஊர்ல இருந்து பயலுவெல்லாம் கூட போயிட்டு வந்தாவ, நான் தான் போகல. விஜய், நம்மளும் அந்த பொருள் காட்சிக்கு போயிட்டு வருவோமா நாளைக்கு? தாராளமா போயிட்டு வரலாமே. நீ என்ன வீட்டுல சொல்லிட்டு வருவ? அது நானும் லித்தியாவும் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன், பிரச்சனை இல்லை. நான் அவகிட்டையும் கேட்கேன், அவளும் வாரேன்னு சொன்னான்னு வையேன். அந்த அண்ணனையும் வர சொல்லலாம். நீ அந்த அண்ணனை இன்னும் பார்த்தது இல்லைல்ல, உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி தரேன், சரியா? சரிம்மா. அவியலையும் கேட்டு பாருங்க. அந்த அண்ணனும் வாரேன்னு சொன்னாவன்னா நம்ம 4 பேரும் கூட சேர்ந்து போயிட்டு வருவோம், என்ன? சரி விஜய், எனக்கு டைம் எதுவும் சரியாக தெரியல பார்த்துக்க, எத்தனை மணிக்கு போகிற மாதிரி இருக்குன்னு. நான் பார்த்துட்டு சொல்லியேன், அவளையும் கேட்க சொல்கிறேன் அந்த அண்ணாட்ட. அவியலும் சரின்னு சொன்னாவன்னா நம்ம கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வருவோம், என்ன? நிச்சயம் கூட்டிட்டு போறேன். எப்பாடா, இந்த பார்க்கு எவ்வளோ அழகா இருக்கு, ஊட்டி மாதிரியே. ஊட்டி மாதிரி இருக்கா? நீ ஊட்டிக்கு முத போயிருக்கியா? நான் என்னைக்குங்க ஊட்டிக்கெலாம் போனேன்? நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும். கல்யாணம் ஆக போகுது, கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் தான் ஒரு ஊராக கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டணும். கண்டிப்பா கூட்டிட்டு போறேமா. கூட்டிட்டு போகாம எங்க போக போறேன்னு சொல்லு. ஹனிமூனுக்கு போயிருவோமா? ஐயா போங்க. நான் எப்படி தனியா போக முடியும்? என் குட்டிமாவையும் கூட கூட்டிட்டு தானே போக முடியும். நான்லாம் வரமாட்டேன். உங்கள் ஹனிமூனுக்கு நீங்கள் தனியாகவே போங்க. ஐயையோ, நான் தனியா போனா அதுக்கு பேரு ஹனிமூன் கிடையாதே, தனிமூன் ஆயிருமே. என்ன ரைமிங்கா? ஏன்பா, நாங்கெல்லாம் கொஞ்சம் ரைமிங் ட்ரை பண்ணக்கூடாதா என்ன? உங்களை யாரு ரைமிங்லாம் ட்ரை பண்ண வேணாம்னு சொன்னால் நல்லா ட்ரை பண்ணுங்க. சரி, அதெல்லாம் விடு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கலாம். ஆமாம், நல்லா இருக்கு. நம்ம இங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோமா? செல்ஃபியாக எடுக்கலான்னு சொல்கிறிய? ஆமா, இங்க சுத்தி ஒருத்தரும் கிடையாது. இருந்தா கூட யார்கிட்டயாவது போனை கொடுத்து நம்மள போட்டோ எடுக்க சொல்லலாம். ஐயோ, அப்படியெல்லாம் ஃபோனை கொடுக்கக்கூடாது, திருடிட்டு ஓடிடுவாங்க. இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுக்கா? எங்கள் அம்மா தான் சொல்லுவாவ, தெரியாதவைய கிட்டலாம் ஃபோனை கொடுக்கக்கூடாது, கொண்டுட்டு ஓடிடுவாவன்னு. நம்ம என்ன ரோட்ல யார்கிட்டயுமா கொடுக்கோம்? இங்க எல்லாரும் ஃபேமிலியா சுத்தி பார்க்க வருவாங்க. அங்க யார்கிட்டயாவது ஒரு திட்டு கொடுத்தா 2 போட்டோ எடுத்து தர போறாங்க. ஐயோ வேண்டாப்பா, வேண்டாம். சரி விடு. நம்ம போட்டோ அவங்க கிட்ட கொடுத்து எடுக்க வேண்டாம், நம்மளே எடுத்துக்கிடுவோம். செல்ஃபி எடுத்துக்குவோம், போதுமா? இது கரெக்ட். சரிடி குட்டிமா. கல்யாணத்துக்கு பிறகு நான் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு உன்னை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறேன், என்ன? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க, இந்த மாதிரி இடம்லாம் நிறைய பார்க்கணும். சரிடிமா. சாப்பிட்டியா? ஏதாவது பசிக்குதா? நான் எங்கே சாப்பிட்டேன், நீங்கள் கூப்பிட்டதும் அப்படியே வந்துட்டேன். நான் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கேன் ப்ராக்டிக்கல்னு. இன்னொரு 2 மணி நேரம் உங்கள் கூட தான் இருப்பேன். பிறகு கிளம்புனாதான் நேரம் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. எப்பயும் நான் வீட்டுக்கு போகிற டயத்துக்கு போயிடுவேன். சரிம்மா, அப்ப நம்ம எங்கேயாவது ஹோட்டல் போய் சாப்பிடுவோமா? அப்போ நான் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் யார் சாப்பிடுவா?
டிஃபன் பாக்ஸ்ல ஒருத்தருக்கு தானே சாப்பாடு கொண்டு வந்திருப்ப. அப்ப 2 பேருக்கு அது பத்தாதுல்ல. அதனால அது வீட்டுக்கு போய் கூட நீ சாப்பிட்டுக்க. நம்ம ஹோட்டலுக்கு போவோம் என்ன? இல்லை இல்லை, இன்னைக்கு நீங்கள் வெளியே போகலான்னு சொன்னதும் நான் இன்னொரு டிஃபன் பாக்ஸில் கீர்த்திக்கும் வேணும்னு சொல்லி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருடா. நீயா சமைச்சா? நான்லாம் செய்யலை, எங்கள் அம்மா தான் செஞ்சாவ. 2 டிஃபன்ல எனக்காக சேர்த்து போட்டு எடுத்துட்டு வந்திருக்க. நீ சமைச்சு கொண்டு வந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும்ல. கல்யாணத்துக்கு பிறகு நான் சமைச்சு தந்துட்டே தானே இருப்பேன். அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க, யாரும் வேண்டான்னு சொன்னா. அது கல்யாணத்துக்கு பிறகுமா? அதுக்கு முந்தையே நீ சமைச்சு தந்தா அது ஒரு ஆசையா சாப்பிடுவோம்ல. சரி சரி, அப்போ அடுத்த தடவை நம்ம வெளியே போகும்போது நானே சமைச்சு கொண்டு வரேன் என்ன? சரி. ஆனால் ஒன்று, நல்லா இல்லைன்னாலும் சாப்பிட்றணும். நல்லா இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது, அப்போ எனக்கு மனசு வருத்தப்படும். உன் மனசு வருத்தப்படிய மாதிரி நான் என்னைக்கு நடந்திருக்கேன்னு சொல்லு. நீ வெறும் தண்ணியை கொடுத்தா கூட அடடே உன் கையால கொடுத்தா சூப்பர்னு சொல்லிடுவேன். ஓஹோ, அப்போ எல்லாம் சும்மா தானே சொல்கிறிய? இல்லடி என் தங்கமே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்ன. உண்மையா நீ சமைக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும்.